இந்த வீக் ஆதிரே தான் கண்டிப்பா வெளிய போறாங்க. இந்த வாட்டி டேஞ்சர் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, அரோரா இருந்தாங்க, கலை இருந்தாரு, ஆதிரே இருந்தாங்க. இந்த 3 பேர்ல கம்மியா ஓட்டு வாங்குறதுக்கு யாருக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, கலைக்கு இருந்துச்சு. அவரு கன்டென்ட்டே குடுக்காம ரொம்ப அமைதியா தான் இருந்தாரு. ஆனா லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு அவருமே வந்துட்டு கன்டென்ட்க்குள்ள வந்துட்டாரு. இந்த வாட்டி வந்திருக்க எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர்ஸ்ட்டருந்து என்ன வந்திருக்கு அப்டின்னா, ஆதிரே தான் வெளிய போறாங்க. ஆதிரே வெளிய போறது பாசிட்டிவா இருக்குமா? அதுக்கப்புறமேல் கேம் எப்டி போகும்? எஃப்ஜே என்ன பண்ண போறாரு? இது எதுவுமே தெரியல. ஆனா இந்த வாட்டி ஆதிரே தான் வெளிய போறாங்க. அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்ட் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வைல்ட் கார்டா யார் யார் வரப்போறா அப்படின்னா, ஷோபனா, விஜே ஷோபனா அவங்க வரப்போறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் பிரஜின் அண்டு சாண்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அவருமே வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜே ஷோபனா வந்துட்டு எதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, விஜே ஷோபனா விசஸ் பார்வதி அப்படின்ற மாரி இனிமே போகும். அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். அது மட்டுமே இல்லாம ஆதிரையோட எவிக்ஷன் வந்துட்டு ஃபேர் இல்ல, அன்ஃபேர் அப்படின்ற மாரி நெறைய டாக்ஸ் இருக்கு. அது ஃபேரா, அன்ஃபேரா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும்.